அண்ட் மோரோவர் போன வாட்டி இன்னொருத்தரையும் நான் மறந்துட்டேன், நாகராஜ் சார் இங்க இருக்கான்னு தெரியல, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹை சார், இங்க இருந்திருக்கலாம், உடனே பார்த்துருப்பேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ லொக்கேஷனுக்குலாம் வந்து நீங்களும் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆள் அனுப்பி இங்க பேசலாம் அங்க பேசலாம் சார், கிடைச்சிரும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களோட வார்த்தைகள் தான் பழிச்சு இன்னைக்கு அந்த இடத்துல படமே எடுத்துட்டு வந்து நிற்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் இப்போ ஆக்டர்ஸ் பத்தி பேசலாம். ஸோ எல்லாரும் எங்க ஆக்டர்ஸ் என்ன பிரச்சனைன்னு கேட்டு இருக்கீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ரிஷி, பாம்பே அங்கிருந்து வந்தீங்க. தமிழ்நாட்டுல ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு தோனி சாருக்கு அப்புறம் ஃபேவரட் நார்த் இந்தியன் அப்படின்னா அது ரிஷின்னு தான் நினைக்கிறேன். ரிஷி கேங்குனே வந்து ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு தியேட்டர்ல எல்லாரும் கத்துறாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் குரு? யா, யூ டிசர்வ் இட். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மெல்வின். ஐ மீன் எல்லாரும் கேரக்டர் பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, எல்லாரும் இப்போ வரைக்கும் அப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன். தேவராஜ். ஸோ ரொம்ப நல்லா நடிச்சீங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ரீடேக் ரீடேக் ரீடேக்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய இன்னும் படங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சுகன்யா, நல்லா திட்டு வாங்கியிருக்கீங்க. ஐ திங்க் ஒரே வாட்டி தான், பட் அது ஓகே. ஸோ ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னாலே இதுல பிஹைண்ட் த கேம் வந்து ஒரு டீம் எப்பவுமே இருக்கும். ஃபோக்கஸ் புல்லர்ல இருந்து கேமரா அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க நெட் டீம்ல இருந்து. பட் ஆனா ஆர்டிஸ்ட் வந்து எதுல கவனமா இருக்குன்னா, எல்லா படத்துலயும் வந்து கேமரா பார்க்கக்கூடாது, கேமரா பார்க்க கூடாது. அதனால அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி. ஸோ இந்த படத்துல வந்து கேமரா பார்த்து தான் நடிக்கணும். எல்லாருக்குமே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருந்தது. எல்லாம் கேமரா பார்த்தா திட்டிடுவாங்களோன்ட்டு நாங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்தது. அடுத்த படத்துல அவங்க போயிட்டு ஒர்க் பண்ணும்போது கேமரா பார்த்து திட்டுலாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கும் ரொம்ப சாரி. ஸோ தாண்டி இங்க காந்தா இருக்காங்க. So, காந்தா அகைன் யூடிஆர் ராஜேந்திரன். ஸோ அவங்களும் அவங்களோட வேலையை ரொம்ப நல்லா செஞ்சாங்க. அந்த கேரக்டராகவே தான் டிராவல் ஆயிருக்கு. நான் முதல்லயே ஆர்டிஸ்ட் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு அந்த கேரக்டரா கனெக்ட் ஆயிருக்காது. எல்லாரும் அவங்களுடைய யுவிகாவா வந்திருப்பாங்க, ரிஷியா வந்திருப்பாங்க, தேவராஜா வந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சுகன்யாவா வந்திருப்பாங்க, பிளஸ் ஆரியா செல்வராஜ். அவங்க இன்னைக்கு இல்லை, அவங்களுக்கு உடம்பு தெரியல. ஸோ அவங்கள தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க அந்த கேரக்டர்ஸ் தான் பாக்குறீங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் இப்போ உங்க முன்னாடி தான் இருக்கு. மோர் ஓவர் ஐ வுட் லைக் டு தேங்க் டிஓபி. கேட்கப்பட்ட ரீடேக்கு அப்புறம் பேக் பெயின், அதுல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க. யுவர் ஒர்க் இஸ் ரியலி அமேசிங். ரொம்ப ஒரு டேரக்டர் டிஓபின்னு சொல்லிக்கலாம்.